அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்தார். அவர் மாநில தலைவராக இருக்கும் பொழுது கட்சி அவருக்கு கொடுக்கும் பொழுது அவருக்கு 3% தான் இருந்தது கட்சி. அவர் உழைத்தார், கடுமையாக உழைச்சார். 3%லேருந்து 12% கொண்டு வந்தார் பார்ட்டியை. ஆனால் ஒரு இதுதான் செல்ஃபிஷ். ஒரு அலைன்ஸுக்காக ஓவர் நைட்டில் 1 ஹவரில் ஒரு டிசிஷனை எடுத்து அவரை மாற்றி 12% கொண்டு வந்த கட்சிக்கு வெறும் 27 சீட்டு மட்டுமே வாங்கி இன்னைக்கு கட்சி இந்த அளவில் இருக்குது அப்படின்னா மிக வேதனையாக இருக்குது. 3% வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் நீங்கள் அங்கீகாரம் கொடுத்தீங்க. 12% கொண்டு வந்த அண்ணாமலை அவர்களுக்கு நீங்கள் அங்கீகாரம் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? எதுக்காக கொடுக்கல? தமிழ்நாட்டில் இருந்து ஒரு யங் பிளட், ஒரு எனர்ஜெட்டிக் பிளட், ஒரு நாலேஜபிள் பர்சன் வர்றது சில பேருக்கு பிடிக்கல அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். இதுதான் முக்கியமான காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பல விஷயங்களில் நாங்கள் திமுக போல கிடையாதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் தமிழக பாஜகவுக்கோ திமுகக்கோ என்ன டிஃபரன்ஸ் இருக்குது? அங்கே ஒரு குடும்பம் ஆட்சியில் இருக்குது, அங்கே ஒரு குடும்பம் கட்டுப்பாடில் ஒரு கட்சி இருக்குன்னா, இங்கே அதே 4 பேர் 5 பேர் கண்ட்ரோலில் தான் இந்த கட்சி இருக்குது. அவங்களே தான் நிற்கணும். தோத்தாலும் பரவாயில்லை, திரும்பி திரும்பி அவங்களே தான் நிற்கணும்.